வேதத்தை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் அன்புக்குரியவனாக இருக்க வேண்டும். அதான் சொல்லுகிறேன், அன்பு இன்னைக்கு நிறைய இடத்துல இல்லை. ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அன்பையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா அன்பு இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். அதனால தான் அவ்வளவு பேர் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் எனக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை நோக்கி நான் செல்ல வேண்டும் என்று சொன்னார். அந்த தரிசனம் எனக்கு என்னவென்று தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆவிக்குரிய தகப்பனார் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். சென்னையில ஒரு திருச்சபை திறக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஆயத்தம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் அவருடைய தரிசனம் அந்த ஒரு திருச்சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்று. ஆமென். அது அவருடைய தரிசனம். அந்த தரிசனத்தோடு ஒட்டி நாம் செல்லுகிற பிள்ளைகளாக அதற்காக நம்ம பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஆவிக்குரிய தகப்பனார் சொல்லிவிட்டால் நம்ம மட்டும் பேசாம இருக்க முடியுமா? நடக்காது. ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு ஜெபிக்கிற போதுதான், கண்ணீரோடு நான் விதைக்கும் போதுதான் நான் கண்ணீரத்தோடு அறுப்பேன். ஆண்டவர் சமூகத்திலே நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போதுதான் அதுக்கான காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஏன் என்று சொன்னால் அவருடைய தரிசனத்தை என்ன வேண்டும் நம்ம முதலாவது அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற தரிசனம் என்னவாக இருக்கும்? ஏன் என்று சொன்னால் நான் வாழுகிற வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு நாள் வாழ்கிறோம் என்கிறது நிச்சயம் இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவருக்காக நான் என்ன செய்கிறேன் என்கிறது தான் நிச்சயம். ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற தரிசனம் என் வாழ்க்கையிலே அது உள்ளான இடத்திலே அது கிரியை செய்கிறதாக இருக்க வேண்டும். ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செஞ்சா கூட அந்த கம்பெனியில் ஒரு இலக்கு வச்சிருப்பாங்க. ஒரு இலக்கு வச்சிருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு 1000 டன் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு வச்சிருப்பாங்க. அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய தரிசனத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நோக்கி நாம் பயணிக்கிற மகளாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. எப்படி ஒரு சிறு பிள்ளைகளுக்கு அது படிக்க போகும்போதே நம்ம எப்படி அந்த தரிசனத்தை வைக்கிறோமோ, அந்த மகளுக்கு அந்த தரிசனத்தை ஊட்டுகிறோமோ, அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய தரிசனத்துக்குள்ளாக நம்மை நடத்த வேண்டும் இருக்கிறார். அந்த தரிசனத்துக்குள்ளாக நாம் நடக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் தரிசனம் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே அலட்சியம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்ததான அன்பு எனக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் அன்பிலே வேறொன்று நிற்கிற மகளாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. தோட்டத்தில் இருக்கிற மரங்க மேட்டில் இருக்கிற மரத்தை பார்த்து சிரிக்கும். ஏன் ஏன் தெரியுமா? பாரு, நான் தோட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு நல்ல செழிப்பா இருக்கிறேன், நீரோடையில் இருக்கிறேன், நான் செழிப்பா இருக்கிறேன். ஆனா மேட்டில் இருக்கிற மரம் என்ன சொல்லுவோம்? பெரிய வெள்ளம் வரும், தோட்டத்தில் இருக்கிறதா அடிச்சு போயிடும். மேட்டில் உள்ளது மரமே இருக்கு. ஆண்டவர் நம்மளை முன்குறித்து வைத்ததுனால தான் பிரியமானவர்களே இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்திருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் நாம் எப்போ ஆண்டவருக்குள்ளாக நான் வேரூன்றி நிற்கிறோம், அன்றைக்கு தான் ஆண்டவர் நம்மளை உயர்ந்த இடத்துல கொண்டு வைப்பார். ஏன் என்று சொன்னால் அவர் நமக்கு வைத்திருக்கிற தரிசனம் அவருக்குள்ளாக நம்ம வேரூன்றி நிற்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அலட்சியம். நாங்கள் வியாழக்கிழமை ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். சைனீஸ் தான் முக்கியமானது, பேசுறதெல்லாம் இங்கிலீஷ் தான். எனக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, மனைவிக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. நான் போய் உட்கார்ந்தேன். அந்த சைனீஸ் சொல்றாங்க, இது அங்கே போய் உட்காரணும் பாசம். அங்க முன்னுக்கு உட்காந்துருக்கிறவங்களா பெரிய பெரிய பாசங்க, பெரிய பெரிய ஜம்பவங்களா உட்காந்துருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பேதைகளை ஞானியாக்குவேன் என்று சொல்லி. அவ்வளவு பேர் மத்தியிலையும் ஆண்டவர் என்னை கொண்டு அமர்ந்தார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அப்படித்தான். நம்ம முடியாதுன்னு சொல்லுவோம், ஆண்டவர் அவங்களை அங்கதான் கொண்டு வைப்பார். ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார் பிரியமானவர்களே. அந்த பேழையை கட்ட முடியாத தரிசனத்தை கொடுத்தார். அந்த பேழை எப்படி செய்ய வேண்டும் என்று தரிசனத்தை கொடுத்தார். அவர் என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ அதே போலதான் அந்த பேழையை கட்டினார் பிரியமானவர்களே. எத்தனை பேர் அதில் போனார்? நோவா வருந்தி கூப்பிட்டார், யாரும் போல.
இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற தரிசனத்தை வைத்து ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணி சில பேரை நம்ம சொல்லுவோம், நம்ம உட்கார்ந்து சொல்லுவோம், வாங்க திருச்சபைக்கு வாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அடையாளம் செய்கிறார். டாக்டருக்கு லட்ச லட்சமா கொண்டு கொடுப்பாங்க, ஆண்டவர் இலவசமா சுகம் கொடுப்பார், வரமாட்டாங்க. எல்லாம் முடிந்து கடைசி டாக்டர் சொல்லிடுவார், இவ்வளவு நாள் தாரு, அப்ப போன் அடிப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, நான் இங்கே வீட்டார் நின்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று. கர்த்தரை அறிஞ்ச மக்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள், அதை கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று வேதத்தை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தரை அறிந்த மக்கள் ஒருவரோடு என்ன பேசிக் கொள்கிறார்கள்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை அறிஞ்ச மக்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார், அதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தரை அறிஞ்ச மக்கள் ஒருவர் என்ன பேசிக் கொள்கிறார்? கர்த்தரை அறிஞ்ச மக்கள் ஒருவரோடு ஒருவர் விரோதமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை பேசினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதில் பிரியப்படுகிறாரா என்கிறதை கவனித்து யோசித்து பேச வேண்டும். ஒரு சில நேரங்களில் நாம் பேசிக் கொண்டிருப்போம், நமக்கு விரோதமாக அதை ரெக்கார்ட் பண்ணப்படும். ஆண்டவர் ஞானங்களை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்தை எனக்கு ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் இந்த ஜனத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நாம் நிச்சயமாய் அமர்ந்து கொள்ளுகிறதுக்காக இல்லை. இந்த திருச்சபையிலே ஒவ்வொருவரும் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு நம் ஆவிக்குரிய தகப்பனார் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், அடுத்த சந்ததி உருவாக வேண்டும், அடுத்த ஜெனரேஷன் உருவாக வேண்டும், கீழே இருக்கிற பிள்ளைகள் மேல் வர வேண்டும், எல்லாரும் திருச்சபையிலே தூணாக நிற்க வேண்டும். அதற்கு அடுத்த காரியத்திலே நம்மை பயன்படுத்த ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். நிறைய திருச்சபையிலே சின்ன பிள்ளைகள் கூட முன்னுக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்துல வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆசைப்படுது, அனுமதிங்க. நாங்கள் சங்கடத்தோடு அமர்ந்திருக்கிறோம். விஜயலட்சுமி கூட ஒருத்தர் பேசிட்டு சொல்றாரு, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஏன் என்று சொன்னால், இப்படியாப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தகப்பனாரோடு கூட நாம் இணைந்து இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம் என்கிறது முக்கியம் அல்ல, யாருக்காக செய்கிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு முன் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நான் பயணிக்கிற மகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏன் என்று சொன்னால், அப்பொழுதுதான் நம்முடைய தரிசனம் நிறைவேறும். நாம் ரட்சிப்பின் கேடயத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதம் இருக்கிறோம் கருப்புள்ள பட்டயம், ஆனால் அது உள்ளுக்கு இருக்கிற வசனம் கேட்க நாம் அமர்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் அல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய காலங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த நிலையிலே நாம் யாரும் உருவாக்க போகிறோம், அடுத்த நிலையில் நாம் என்ன செய்ய போகிறோம், சபைக்கு அடுத்த காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம். ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை திருச்சபையை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், கண்ணீரோடு நாம் விதைக்கிறோம், கண்ணீரத்தோடு அறுக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் இடம் கொடுத்தால் நான் என்ன வாங்கிக்கிறேன் வாழ்க்கையிலே, ஆண்டவர் நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கிறார். நான் என்ன சிந்திக்கிறேன், ஆண்டவர் அதை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். முதலாவதாக வேதம் சொல்லுகிறபடி அவரை நான் சார்ந்திருக்கிற மகளாக இருக்க வேண்டும். அவரை நான் நோக்கி பார்க்கிற மகனாக இருக்க வேண்டும். படிச்சுட்டு ஒண்ணுமே இல்லாம ஒரு பையோட வந்தவர் வெய்யலாம்.
இன்றைக்கு வீட்டு கூட்டத்தில் பேசுறாலும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி இவர் எல்லா பொருளும் நல்லது. ஆண்டவருக்கு தெரியும் யார் எங்க தொடரும், யாருக்கு என்ன செய்யணும் தெரியும். இதே போலதான் ஆண்டவர் நம்மளை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருக்கு மறைவாய் நாம் எதை செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால் அவர் கண்கள் பூமியாக உலாவிக் கொண்டிருக்கிற வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆமென். நீதிமொழிகள் 30:5 எடுத்தது ஒரு வாசிங்க. தேவனுடைய வசனங்கள் எல்லாம் புறப்படப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். திருமண வாசிங்க. தேவனுடைய வசனங்கள் எல்லாம் புறப்படப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனுடைய வசனம் எல்லாம் புறமிடப்பட்டவை. தேவனுடைய வசனம் நம்மை புறமிட்டதுனாலதான் நாம் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக இருக்கிறோம். அவர் நம்மை புறமிட்டு அவருடைய சன்னதியிலே, அவருடைய சமூகத்திலே அவர் இளைப்பாற செய்ததுனால்தான் நாம் அவருக்குள்ளாய் வேரோடு நிற்கிறோம். ஏன் சொன்னா அப்பொழுதுதான் அவர் நமக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நாம் பயணிக்க முடியும். ஏன்னா அவரை அண்டிக் கொண்டிருக்கும் போதுதான் அவர் என்ன செய்யறார், அரவணைக்கிறார். நிறைய பேர் அந்த அரவணைப்பு இல்லை, அந்த அரவணைப்பு இல்லை. எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அரவணைப்பு தேட முடியாது. பிரியமானவர்களே, எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நான் எல்லா நேரத்திலையும் ஆண்டவரோடு நான் இணைந்திருக்கிற மகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் வந்துடுறேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் பார்க்கிறேன். வேதம் இதை சொல்லிக் கொடுக்கிறது. நல்ல மேற்பட்ட நாடுகளுக்காக ஜீவனை விடுகிறான் என்று வேதத்தை வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்ததனால தாங்க அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக நாம் அமர்ந்திருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் அவர் நமக்கு நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராகிய இயேசுவோடு நாம் இணைந்து செல்லும் போதுதாங்க இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடி நாம் அவரை நோக்கி பயணிப்போம். நாம் ஒரு இடத்துக்கு போறதுக்கு கூட அந்த இலக்கை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்பெல்லாம் இந்த வேஷம்லாம் கிடையாது. இல்லை, இப்பதான் தட்டிட்டு கண்டுபிடிச்சிடமே எத்தனை நிமிஷம் பிடிக்கும், எங்க ஜாம் இருக்கு, எங்க ப்ளாக் போட்டிருக்கு, என்னென்ன எங்க இருக்குன்னு எல்லாம் கண்டுபிடிச்சு அவர் பிடிக்கும் கண்டுபிடிச்சிடமே. இப்ப இந்த வேஷம் வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் அப்பயே மனிதன் பார்க்கிற விதமாக நம்ம ஆண்டவர் நம்மை பார்க்கிறது பிரியமானவர்கள். ஏன் என்று சொன்னார் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்பொழுது நம்மை ரட்சித்தாரோ, எப்பொழுது நம்முடைய வாய் கத்தாவே நம்முடைய வாயில புறப்படுகிற வார்த்தையில அவர் என்றைக்கு நம்மை புறமிட்டு நம்மை அழைத்துக் கொண்டாரோ அன்னைக்கு நாம் செல்லுகிற வழியெல்லாம் நம்மை கொண்டு காரியங்கள் செய்வார். ஆண்டவருக்குள்ளாக உறுதியாய் பற்றி கொண்டு அவர் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லா நேரத்திலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண்கிறார் என்கிற ஒரு பயம், ஒரு நடுக்கத்தோடு வாழ வேண்டும் சொன்னார். உங்களை காண்கிற மக்கள் வித்தியாசம் பார்ப்பார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலுக்குள்ளோ இப்படியான விசுவாசம் காணவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை காண்கிற மக்கள் வித்தியாசம் பார்ப்பார். உங்களை கொண்டு ஆண்டவர் ஆத்மாக்களை உள்ள கொண்டு சொல்வார். ஏன் என்று சொன்னார் அவர் அழைத்தவர் உண்மை அவர் உங்களை தள்ளாட விடவே மாட்டார். ஏன் என்று சொன்னால் நாம் தள்ளாடுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அவர் தள்ளாட விட மாட்டார். நான் தடுமாறி கீழே விழுந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்திலே விழ வேண்டும். நான் விழும்போதே அவர் என்னை தூக்கி எடுப்பார். ஏன் என்று சொன்னார் நம்மளோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார், நம்மளோடு கூட நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்மளை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். நாம் தள்ளாடுகிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம தள்ளாட விட மாட்டார். ஏன் என்று சொன்னால் நான் சார்ந்திருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும்போதுதாங்க பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இந்த காணிக்கை பாக்ஸ் என்னோட ரொம்ப நாள் ஆசை, ஆனா நான் சொல்லல. திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க. அப்ப நாங்க வந்து பாசனம் பேசிட்டு போது பாசனக்கிட்ட சில வேற இதெல்லாம் காமிச்சுட்டு இருந்தோம். விலையை பார்த்தோம், அதிகமான விலை. அப்ப நான் சொன்னேன், இது கொஞ்சம் விலை குறைவாக கூட வாங்கிடலாம் சொல்லிட்டு நான் சிந்திச்சு கொண்டு இருக்கிறேன். திடீர்னு சாலிபி ரோபோட்ட ஒரு காரியத்தை என்ன சொன்னாங்க, நான் இந்த மாதிரி செய்யலாம். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, தகப்பனார்கிட்ட முதல்ல கேட்டுட்டு அவர் அனுமதி கொடுத்தால் நீங்க செய்யணும். நீங்க முதல் செஞ்சு கொண்டதை வச்சிருங்க, அதுக்கப்புறம் அவங்க பேசிப்போம். இல்லை, முதலாவது அவர்கிட்ட அனுமதி கேட்போம். நீங்க அனுப்புங்க, அந்த படத்தை நான் அனுப்பி அவர் அனுமதி கொடுத்தா ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொன்னேன். ஒருவேளை நீங்க கொண்டு வந்து வச்சு அது அவருக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னா நீங்க எடுத்துக்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன், நம் எண்ணத்தை சிந்திக்கிறவோ அதிகமான விலையில இருந்ததை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இது எப்படியாவது ஒரு வாங்கிடணும், விற்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. ஆனா என் மனைவி என்கிட்ட சொல்லல, நானும் அவங்க கிட்ட சொல்லல. நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். சாலிபி அவங்க வீட்டுக்காரங்க என்கிட்ட இதை பேசுறாங்க. நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே பாசம் அனுப்பி, பாச இந்த மாதிரி இன்னொரு காரியத்தை பாசம் சொல்ல, பாச அவங்க வைக்கட்டும், நீங்க பாருங்க முடியலன்னு எடுத்துட்டு வருவாங்க. பாசர் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பாருங்க, நாம் நினைக்கிறோம் காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஒரு காசு நம்ம கொடுக்கல. இதுக்காக அவங்க எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். ஏன் சொன்னா அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் என்று சொன்னா நம் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருப்பார் என்று சொன்னார். நீ கைவிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உன்னை பெருக பண்ணுவார். ஏன் என்று சொன்னார், நான் கர்த்தருக்காக செய்த ஒவ்வொரு காரியத்திலும் கரிசனையோடு அவரை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது நான் அவருக்காய் செய்கிற காரியத்தில் உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது அந்த உண்மைத்துவம் உங்களை மேலோங்க செய்யப்படுகிறது. அதனால தான் சொல்லுகிறேன், தரிசனம் எனக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நான் என்னத்தை வாஞ்சிக்கிறனோ, எதை நான் நினைக்கிறனோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் எந்த தரிசனத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிறார் என்கிறது இதுதான். நாம் நினைக்கிறோம் இந்த காரியம் நடக்குது. பாருங்க, நம்ம நினைக்கும் போதே ஆண்டவர் பேசுகிறார். அப்ப ஆண்டவரோடு நம்ம நினைக்கிற காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை கிட்டி சேர்கிற மகளாக நாம் இருக்க வேண்டும். 24 மணி நேரம் கொடுத்து கூட ஒருத்தருக்கு நேரம் பத்தல, 365 நாள் கொடுத்து கூட நேரம் பத்தல. வந்துடும் பச, வந்துடும் பச, ஓட்டி பச. சரி, ஓட்டி கட் பண்ணி கொடுங்க. கட் பண்ணிடுவோம். வேலை முடியல, சரி வேலையை தூக்கிடுவோம். நான் நடந்து போகிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு சைக்கிளை கொடுக்கிறார். நான் சைக்கிள்ல போறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிளை கொடுக்கிறார். நான் மோட்டார் சைக்கிள்ல போகிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு காரை கொடுக்கிறார். இப்ப கார் வந்துருச்சு, சபை வந்துருச்சு. ஐயா ஏன் வரல? இல்ல பச்சை குடும்பத்தோட வெளியே போயிருக்கோம். சரி, ஐயா ஏன் வரல? நாங்க வெளியே வந்துட்டோம் குடும்பத்தோட. அடுத்த வாரம் ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னதை கூட நான் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு வேதனை இந்த ஊழியக்காரருக்கு, எவ்வளவு வேதனை. ஒவ்வொரு நாளும் அந்த ஊழியக்காரர்கள் அந்த ஜனங்களுக்காக, அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஆனால் அவர்களும் சில நேரங்களில் நிச்சயமாக இருக்கிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார் ஒவ்வொரு நாளும் விடிய காலை ஜெபம் பண்ணி நடக்கிறார். நம்மளுக்காக அவர் கண் விழித்து
ஆண்டோட சமூகத்திலே மன்றாடி நம்மளுக்கு ஜெபம் பண்ணி அனுப்புகிறார். என்னோட பிள்ளைகள் போக்கில் வரிக்கில் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, அவர்கள் சைடு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவர் எல்லா விதத்திலும் மேலோங்கி இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஆனால் திருச்சபைக்கு வருகிற மக்கள் எந்த அளவுக்கு கரிசனையோடு இருக்கிறார்? நாம் வாழுகிற நாட்களில் என்ன செய்கிறோம் என்கிறது நிச்சயம் இல்லை. என்ன கரிசனையோடு நாம் வாழுகிறோம்? ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற தரிசனத்திலே நாம் கடந்து போகிறோமா? வேதம் சொல்லுகிறது கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று. இன்னைக்கு நீ விதைக்கிறதை எப்பொழுது அறுப்பது? என் தகப்பனார் விதைத்தார் கண்ணீரோடு. அண்ணா உன்னை எப்படியாச்சும் பாசராக்கிறேன். எப்படியாவது பாசராக்கிறேன். நான் பாசலாக எங்க அப்பா கடந்து விட்டேன். என் பிள்ளைகள் உத்தமத்திலே வாழ்கிறார் என்ற நிச்சயத்தை தவிர வேற என்ன இருக்கு? ஆண்டவர் கொடுக்கிற கனத்தையும் மகிமையும் அவர் கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்திலும் நான் நோயும் உத்தமமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆண்டவர் 24 நேரத்தை என் குடும்பம் சொல்றாரா? இவ்வளவோ காரியங்களை செய்கிறோம். ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களை நாம் செய்வதில்லை. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை எல்லாரும் திருச்சபைக்கு வர வேண்டும், எல்லாரும் ஜெபம் பண்ண வேண்டும், எல்லாரும் வரணும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க. ஜெபம் பண்ண போறா, உபாசத்துக்கு ஜெபம் பண்ண போறீங்களா? வாங்க ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்கும் வேலை புரியும். ஆண்டவருக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் சேவை பண்ணுங்க. அந்த பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வார். ஏன் என்று சொன்னால் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணதுனால தாங்க இந்த ஸ்தலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? இங்க குடியிருக்கிறவங்க இங்க இருந்து ரவான் போறாங்க திருச்சபைக்கு. அங்க போதிக்கிறது இதே வேதவசனம் தானே. நாங்க வேற வசனம் இருக்குவோம். ஆண்டவர் நம்மளை முன்குறிக்கிறோம், நம்ம வந்திருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தாலே நம்மளை இடை கட்டிக் கொள்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எரேமியா 10 வாசிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. அவருக்கு ஒப்பானவங்க யாரும் இல்லைங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவங்க யாரும் இல்லை. அவரோட நாமம் தாங்க பெருசு. நம்ம எல்லா விதத்திலையும் நம்ம எப்படி போனாலும் கடைசியா அவருக்கு தான் நம்ம ஏன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் வாக்குத்தானே நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. ஏன் என்று சொன்னால் நம்மளோடு கூட இருக்கிறவர் நம்மை நடத்துகிறா, நாம் அசைக்கப்படுவதில்லை. ஏன் என்று சொன்னால் நான் அசைக்கப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு அதை உறுதிப்படுத்துகிறார். சங்கீதம் 36. ஏன் சொன்னால் நான் ஒரு காலமும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன் என்று சொன்னால் நான் ஆண்டவரோடு கூட இணைந்து நடக்கிற மகனாக இருக்கிறேன், மகனாக இருக்கிறேன். அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆண்டவர் என்னை அசைய விட மாட்டார். ஏன் என்று சொன்னால் அவருக்குள்ளாக நான் வேரோடு நிற்கிற மகனாக இருப்பேன். ஏன் என்று சொன்னால் நோய்த்துவம் நம்மை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் ரெண்டு பேருமே உட்காந்துட்டோம். ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு புக்கு வர கையில் கொடுக்குறாங்க. நான் புக்கை பக்கத்தில் கிழிச்சு உட்காந்துருக்காரு, இங்கிட்ட ஒருத்தர் உட்காந்துருக்காரு. சரி ஒரு தமிழ்நாடு பக்கத்தில் உட்காந்தாலும் கொஞ்சம் வேலை பண்ண பார்த்தாக்கா அவர் கூப்பிட்டு இங்கே உட்காந்துட்டாரு. சரி உட்காந்துட்டார். என் வாழ்நாளிலே இப்படி அப்படி மீட்டிங்லாம் நம்ம உட்காந்ததே கிடையாது. ஆண்டவர் பாருங்க, பெரிய பெரிய பாசங்க, தெரிஞ்ச பசங்க, அதில் 2 பேரும் என்ன கேட்டாங்க, நீங்க வந்திருக்கீங்க அப்படிதாங்க. ஆமா
உட்கார வச்சுட்டாரு, என்ன செய்யுது? ஏன் தெரியல சொல்றேன், நம்ம போய் உட்காரும் போது நம்ம ஆவிக்குரிய தகப்பனார் சொல்லுவாரு, நீ போவையா அப்படின்னு. இதெல்லாம் யாருக்கு காரணம் தெரியல, ஆவிக்குரிய தகப்பனார். நீ போங்கய்யா, ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க போங்க, நீங்க கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாரு. நம்ம போகும்போது தான் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், ஒழுங்குகளை கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு நிர்வாகம் என்ன, அவங்க என்ன பேசுறாங்கன்றது எனக்கு விளங்கல. ஆனா அந்த நிர்வாகத்தை குறித்து அவங்க பேசுறாங்க, கணக்கு வழக்கு குறித்து அவங்க பேசுறாங்க. சபையில காரியங்கள் என்ன நடக்குது, கல்லறைக்கான காரியம் என்ன நடக்குது, இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கோம், என்போனுக்காக இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறோம், போன் ரிட்டர்ன் பண்றதுக்கு இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கோம், எல்லாத்தையும் அவங்க பேசுறாங்க. ஒரு நிர்வாகத்தை வச்சு அந்த கணக்கு வழக்கு அவங்க போட்டு காட்டுறாங்க. அதுக்கு கேள்வி கேட்கறதுக்காக தனியா மைக்கு வச்சு அவங்க நிப்பாட்டி அவங்க பேசுறாங்க. அவ்வளவு நேர்த்தியாக சொன்ன டைம் முடிச்சிட்டாங்க. நான் முடிச்சுட்டு வரும்போது எங்க பாசம் வச்சுட்டேன், எங்க பாசம் மாதிரி இன்னும் அழகா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் சொன்னா, நான் போகும்போது அவர்கிட்ட கேட்டேன், எத்தனை மணிக்கு முடியும்? எப்போது நான் வந்து 2 3 ஹவர் பசங்க கணக்க முடிச்சிட்டாங்க. ஏன் தெரியல, அவ்வளவு நேர்த்தியாக பேசுகிறார்கள், அவ்வளவு நேர்த்தியாக காரியங்களை விளக்கி பேசுறாங்க. பொதுமக்களோட பணம் இவ்வளவு வருது, இவ்வளவு செய்யும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரசீது, இவ்வளவு நேர்த்தியான காரியம் செய்யறாங்க. ஏன் தெரியுங்களா, ஆண்டவர் எதற்காக இந்த காரியங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்? கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லா விதத்திலும் நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறார். ஏன் என்று சொன்னால், அப்பொழுதுதான் அவருடைய தரிசனத்துக்குள்ளாக நாம் நடந்து செல்ல முடியும். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, அவருக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை, அவர்தான். ஏன் என்று சொன்னால், அவர் தான் நமக்கு எல்லா விதத்திலும் மேலானவர். அவருக்கு ஒப்பானவன் யார் இருக்கா? யாருமே கிடையாது. ஏன் என்று சொன்னால், நம்ம முன் குறித்து நம்மை அழைத்து தாயின் கர்ப்பத்திலே நம்மை பேர் சொல்லி அழைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணிமை போல பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவன் யாரும் இருக்கிறார்? யாருமே இல்லை. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு வாரத்துல 2 மணி நேரம் ஆண்டவருக்காக நாம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால், நம் வாழ்க்கையிலே 365 நாளை அவர் நடத்த வேண்டும் என்று எப்படி நாம் நினைக்கிறோம்? ஒரு வாரத்துல 2 மணி நேரம் ஆண்டவருக்காக நான் செலவு பண்ண முடியல, எனக்கு நேரம் இல்லை என்று சொன்னால், வருஷத்துல 365 நாளே ஆண்டவர் என்னை நடத்த வேண்டும் என்று நான் எப்படி ஜெபம் பண்ணுவது? நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஜபங்களாம் வித்தியாசமா இருக்கும். கூட வராங்க, எல்லாரும் ஜபிக்கிறாங்க, பிள்ளைகள் கூட ஜபிக்கிறாங்க. நாங்கள் அவங்க கிட்ட காரியங்களை கற்றுக்கிறோம், வாசிக்கிறார்கள், எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிற ஜபங்கள் கேட்கப்படுகிறது பிரியமானவர்களே. ஏன் என்று சொன்னால், நான் கண்ணீரோடு விதைக்கிறேன், நம்பியத்தோடு அறுப்பேன் என்கிற அந்த விசுவாசம். வெறுமா நான் இங்கிருந்து போய் சொல்லலாம் நினைக்கிறீங்க, வந்து உங்களுக்கு ஆண்டவர் எப்படியாப்பட்ட காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சொன்னால், நான் ஒவ்வொரு வாரமும் ஜெபம் பண்றேன், எல்லாரும் வரணும் ஆண்டவரே, இந்த இடத்துல நான் எல்லாரும் கூடி ஜெபிக்கணும் ஆண்டவரே. வேலை இல்லாத அன்னைக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம் வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று நினைப்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். செய்ய மாட்டார்? எவ்வளவு காரியங்களை செய்தாரு. நோவாவை கொண்டு காரியங்களை செய்தார். 120 நாள் வருந்தி கூப்பிட்டாரு. அது வந்து ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை படித்தான். இந்த பேழையை கட்டினாரு, குறைச்சு கட்டினாரா, கூட கட்டினாரா, இறக்கி கட்டினாரா? இல்லை. ஆண்டவர் என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ அதன்படியே பேழையை செய்தார். அதனால்தான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காலம், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மகிமை எல்லாவற்றையும் நான் உண்மையா இருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் நீங்க கேட்காம உங்களோட தேவையை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னு சொன்னார், நான் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்திலே எல்லா விதத்திலையும் நான் உண்மையா இருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் என்னை இரட்டிப்பான நன்மையை நிரப்புவார். நான் ஆண்டவருக்கு கொடுத்த கஷ்டப்படுறேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னார், கஷ்டங்களை நான் உருவாக்கி கொள்கிறேன், ஆண்டவருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது கிடையாது. ஏன் என்று சொன்னார், நம்ம
முக்கியத்துவம் நம்ம மேலோக்க செய்யும். ஆமென். யோபு 5:9 வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்மளால ஆராய்ந்து முடியாது பெரிய காரியங்களை செய்கிறார். யோபுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் தானே, ஆண்டவர் எடுத்தார். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் கூட யோபு மறுதளிக்கல. கடைசி வரைக்கும் எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு பாடு, எவ்வளவு கண்ணீர், ஆண்டவர் என்ன தரிசனத்தை அவர் வைத்தாரோ அதன்படியே யோபு எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக இருந்தார். ஏன் என்று சொன்னால், அவர் பிள்ளைகள் உயிரோடு இருந்தனால் கூட தன் பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்களோ என்று அவர்களுக்கு என்ன செய்தார்? விருந்து வைத்த ஆண்டவர் இடத்துல என்ன செய்தார்? நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன செய்கிறோம்? வீட்டு கூட்டங்களை வைக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் வீட்டு கூட்டங்களை ஆயத்தம் பண்ணுகிறோம். ஒரு காலத்துல வீட்டு கூட்டங்கள் என்னன்னு தெரியாது. ஆனா இன்றைக்கு நம் வீட்டு கூட்டங்களை ஆயத்தம் பண்ணி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் முன் வந்து இந்த காரியத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார்கள்? நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க தகப்பனார் வீட்டு கொடுத்து கொண்டு போவார். நாங்க வீட்டு கொடுக்க போகும்போது அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு 10 வயசு 11 வயசு. ஆண்டவரே, இந்த நாள் நீங்க எங்களுக்கு என்ன வைத்திருக்கீங்க? இந்த நாள்ல என்ன பேச போறீங்க? நான் எல்லா விதத்திலும் என்னை ஆயத்தப்படுத்துகிற மகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வீட்டு கூட்டம் என்றது சாதாரண ஒரு காரியம் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கிறோம், வீடுகள் தோறும் என்ன செஞ்சாங்க? அப்பா வீடுகள் தோறும் கூடி ஜெபித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். என்னை ஆயத்தப்படுத்துகிற மகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் வாழ்க்கையில் வைத்திருக்கிற காரியத்திலே நான் எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் நான் ஊமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆயத்தம் இல்லாமல் எந்த காரியம் செய்ய முடியாது. ஒரு திருமணத்தை செய்ய போகிறோம், ஒரு திருமணத்தை வைக்க போகிறோம், என்ன செய்கிறோம்? முதலாவது உட்கார்ந்து என்ன செய்யறோம்? இந்த திருமணத்துக்கான எல்லா காரியத்தையும் எழுதுகிறோம். இந்த திருமணத்தை செய்யறதுக்கு யாரை அழைக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எவ்வளவு பத்திரிகை அடிக்க போகிறோம், எவ்வளவு பேருக்கு விருந்து வைக்க போகிறோம், எல்லா விதத்தையும் எழுதி எல்லா விதத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? ஆயத்தப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன ஆயத்தத்தை வைத்திருக்கிறோம்? ஏன்னா என் வாழ்க்கையில் நான் முதன்மையாக காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கை விசுவாசம் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் அந்த தரிசனத்துக்குள்ளாக நான் நடந்து செல்கிறோம். உலக பிரகாரம் வாழுகிற வாழ்க்கையிலே எவ்வளவு திட்டங்களை போட்டு காரியங்கள் செய்கிறோம். குடும்பத்திலே நடத்துகிறதுக்கான காரியங்களையும் சரி, குடும்பத்துக்கு வாங்குற பொருளுக்கான சரி, எல்லாத்தையும் நம்ம திட்டமிட்டு செய்கிறோம். பெரியவங்க, ஆனாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறதுக்கு ஒரு திட்டம் வைக்கிறோமா? இன்னைக்கு எப்படி 4 மணிக்கெல்லாம் சேர்த்து போயிடுவேன். அஞ்சு மணிக்கு பாஸ்டர் ஐயா இருக்காரு. அப்ப அவங்க எத்தனை மணிக்கு கிளம்புவார்? நான் ஒவ்வொரு பிரசவத்திலையும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் சொன்னாங்க? காணுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பது ஒரு பையன், ஒரு நடுக்கம் என்னோடு கூட இருக்க வேண்டும். 5:30 மணிக்கெல்லாம் வந்துருங்க, கூடி ஜெபிப்போம். 6 மணிக்கு நமக்கு ஆராதனை, எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிப்போம். 6 மணி நேரம் ஆண்டவருக்குள்ளாக களி கூறுவோம், கை கோர்த்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார்.
ஏன் நான் ஆயத்தம் இல்லை? 6 மணி தானே? ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். திருச்சபையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது நம்மை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் நம்ம செல்லுகிற பிள்ளைகள், செல்லுகிற மகனாக இருக்க வேண்டும். நம்ம எதற்கோ காரியங்களை செய்கிறோம், ஆண்டவர் ஒரு சமூகத்துக்கான காரியங்களை நம்ம இன்னும் அதிகமாக சேர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். அவருடைய சமூகத்திலே நாம் கிட்டி சேர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுதுதான் நம் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும். நாம் கைட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை இருப்பார். நம்மளால சொல்லி முடியாத காரியத்தை ஆண்டவர் இந்த திருச்சபை செய்திருக்கிறார். அது வாக்குறுதிக்காரர்கள் பாசறையை சொல்லுவார். யாரும் நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை செய்திருக்கிறார். நாம் சிறு கூட்டமாக அமர்ந்திருக்கிறோம், ஆனால் நம்ம மத்தியில் ஆண்டவர் பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் சிறிய கூட்டம் நினைக்கிறோம், ஆனால் ஆண்டவர் பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்ம எல்லாரும் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தோம், ஆண்டவர் அதிகத்திலே நம்மை அதிபதியாக்குகிறார் என்று விசுவாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் விதைக்கிறது நம் கண்ணீரோடு விதைக்கிறோம், அறுக்கும் போது நம் கண்ணீருக்கு அறுப்போம். விசுவாசம், நம்பிக்கை நம்மை விரும்ப செய்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் சார்ந்து இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் பார்க்கிற விதமாக நம்மளை அவர் காண்கிற தேவனுடைய பிரியமாக எல்லாவற்றும் ஆராய்ந்து அறிந்து இருக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறபடியாக நாம் அவருடைய வசனத்துக்குள்ளாக வேரூன்றி நிற்கிற மகளாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுதாங்க நம்ம உயர்ந்தத்தை கொண்டு போகும். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கொண்டு புறமை தரும், ஆனால் ஆண்டவராக வசனம் அவரோடு கூட நடக்கிற அந்த காரியங்களை வேலோங்கி கொண்டு போகும். ஏனென்று சொன்னால் அவர் தாங்க நம்மளை உறுதிப்படுத்துகிறதை, நம்மளை சித்திரப்படுத்துகிறதை, எல்லாவற்றிலும் வேலோங்க செய்கிறதை. அமே எழுதுகிறோம்.